ஹலோ மக்களே! காலையிலே எழுந்தோனே எங்க செல்லக்குட்டி கந்தசாமிய கொஞ்ச ஆரம்பிச்சுட்டேங்க. ஏன்னா, அவன கொஞ்சாம டேவும் ஸ்டார்ட் ஆகாது. அவன திட்டாம டேவுமே முடியாதுங்க. எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளை அவன். தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். காலையிலே எழுந்திரிச்சு டேப்லெட் போடுறது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு அதை நானுமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. தைராய்டு டேப்லெட்டோட போடுறது மட்டும் இல்லாமல் டயட்டும் பிளானில் இருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அதை எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் தருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சமைக்கிறதுன்னு அப்படியே யோசிச்சுட்ருக்கேன். யோசிச்சிட்டே டே போயிடும் போல். அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டே தண்ணி கொட்டை ஊற வச்சுட்டேங்க. தண்ணி கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மசாலா அரைக்க கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகா, கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. என்ன தான் நான் சமைச்சாலுமே எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்துக்கு இதாக வரவே மாட்டேங்குதுங்க. அது ஏன்னு தெரியலை. அது எல்லாரோட யூனிவர்சல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் அதுதான் ப்ராப்ளம் போல். அம்மாவோட கைப்பக்குவம் தனிதாங்க. எனக்கு சமைக்கவே வராதுன்னா இப்போ கிச்சனே கதின்னு இருக்கேன். என்னோடய ஃபேவரட் பிளேஸாகவே கிச்சன் மாறிடுச்சுங்க. தண்ணிக்கொட்டையும் இட்லியும் எனக்கு, டயட் பிளான் என்னோடய ஹஸ்பண்டுக்குங்க. ஓகே, பாய்.